உங்களுடைய க்ரே ஹேர் முழுசும் பிளாக்கை கவர் பண்ணணும்னா இந்த ஹேர்டையை நீங்கள் இதெல்லாமே ட்ரை பண்ணலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம். 7 கொத்து மருதாணி இலையை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் போட்டு நல்லா இரும்பு கடாயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா கருகிற அளவுக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு ஜலிச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 7 எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் வந்து கற்பூரவள்ளி இலையும் எடுத்துக்கலாங்க. இதை வந்து ரெண்டையும் போட்டு நல்லா வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு இரும்பு கடாயில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் டீ பவுட்ரு போட்டுட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்ச அந்த வெங்காயம் கற்பூரவள்ளி இலையும் அதில் போட்டுட்டு நல்லா வந்து கொதி வந்தவொடனே நல்லா வந்து ஒரு அரை டம்ளராக வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்ச பவுடரில் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு இது எடுத்து வச்ச லிக்விடையும் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து டைப்பதம் வர வரைக்கும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு உங்களுடைய ஹேரில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவர் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். நல்லாவே உங்களுடைய ஹேர் முழுசுமே வந்து நல்லா பிளாக்காக இருக்கும். இந்த ஹேர் டையை வந்து நீங்கள் டக்குன்னு வந்து இன்ஸ்டண்ட்டாகவும் செஞ்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேர் டை.